நம்மளே எல்லாத்துக்கும் சொல்லுங்க. நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும். நமக்கு இன்னைக்கு தேவை நம்ம வீட்டில் ஒரு இழப்பு நடந்திருக்கு. எல்லாரும் கைகோர்த்தாதான் அந்த நீதி கிடைக்கும். நம்மளுக்கு இல்லாட்ட கிடைக்காது. போராட்டம் இன்னும் வலுப்படுத்தணும். பல்வேறு பகுதிகளிலையும் இந்த போராட்டம் விரிவாகணும். இது வந்து ஒரு நமக்கு வந்து இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. கடைசி இழப்பா நம்ம பொதுவாகவே யாருனாலும் இழப்பு தான். குடும்பத்தில் வர வழி தான். எந்த வீட்டிலையும் இந்த இழப்பு இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம வந்து கடைசி எடுத்துக்காட்டாக இருக்கணும். மாதிரி ஒற்றுமையாக இருங்க. எல்லாரும் இன்னைக்கு நமக்கு நடக்கிறது தான் நாளைக்கு வருங்காலத்தில் நம்ம வருங்கால சந்ததியத்துக்கு நடக்கும். அதனால் இதெல்லாம் ஒரு நான் ரொம்ப எல்லா இடத்துலையும் நான் போய் உட்கார போதும் ஏன் என் சமுதாயத்தில் மட்டும் இந்த இழப்பு திரும்ப தொடர்ச்சியாக வருது அப்படிங்கிறது தான் இன்னும் என்னால் அதுலேருந்து வெளியே மீண்டே வர முடியல. ரொம்ப தென் மாவட்டமாக இருக்கட்டும் சரி, என் சமுதாயம் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல இழப்பு தொடர்ந்து தான் இருக்கே தவிர நம்ம எதுலையாவது முன்னேறுறோமான்னு பார்த்தா எதுலேயுமே இல்லை. காரணம் என் சமுதாய இளைஞர்கள் மேலேயும் சில தப்பு இருக்குது. மதுக்கு அடிமையாகிறாங்க. நம்ம சமுதாயம் இருக்கிற இடத்துல தான் மது விற்பனையும் நடக்குது. இதெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு வந்து இளைஞர்கள் மொத்தத்தில் இளைஞர்கள் எப்படி அவங்களோட எண்ணங்கள் மாறுதோ அவங்க தலைமுறை அப்படி தான் வரும். 90களில் அது ஒரு காலகட்டம். எல்லாரும் அந்த கலாச்சாரத்தில் நோக்கி போனாங்க. இப்போ மாறணும்னு நினைக்கிற டைமில் நம்ம மேலே ஒரு பெரிய ஒடுக்குமுறை இருக்காது. நம்மளாம் தான் என்ன சொல்கிறது, நம்ம எல்லா ரீதியாகவும் அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்படுறோம். நம்ம இழந்த இழப்புக்கு நீதி கேட்குற இடத்துல புறக்கணிக்கப்படுறோம். படிப்பில் புறக்கணிக்கப்படுறோம். எல்லாமே அது நம்ம வந்து பின்னாடி நம்மளை ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க. காரணம் என் சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லை. நான் திரும்ப சொல்லுவேன். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நான் பெருசு நீ பெருசுங்கிற பார்க்குற இடமே களம். அதுக்கான களமே கிடையாது. என் வீட்டில் ஒரு இழப்பு, என் அண்ணன் இழந்திருக்காங்க. அது ஏன் நான் எப்பயுமே சொல்கிறது தான். நான் இழந்திருக்கேன்னா அந்த வழியை வந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா அந்த தங்கச்சியோ அவங்க அம்மாவோ என்ன வழியை அனுபவிப்பாங்கன்னு நான் அன்றாட வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இது இன்னைக்கு 2 நாள் என்னால் வர முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு நான் வரேன்னா இந்த இடத்துல நீதி வழங்காமல் நான் போகக்கூடாது. அது எல்லாருமே அதை மாதிரி தான் நினைக்கணும். என் வீட்டில் நடந்திருந்தால் நான் போவேனா? நான் வந்து இங்கே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போகிறதுக்கு இடம் கிடையாது. இது போனால் அது என்ன மனசாட்சி இருக்காது. அதே மாதிரி எல்லாருமே நினைக்கணும். என் சமுதாயம் எந்த வீட்டில் இழந்தாலும் இழப்பு தான். ஒரு இளைஞர் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன கஷ்டப்படும் சொல்லுங்கள். அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. 26 வயசு வரைக்கும் வளர்த்த அவங்களுக்கு ஒற்றுமையாக இருங்க. இன்னைக்கு நான் கேட்டேன், எவ்வளோ நம்ம ஊரில் எவ்வளோ தலைக்கட்டுன்னா 5000 பேர். இன்னைக்கு ஒரு 4000 பேர் உட்காந்துருக்கணும். சுற்றி தான் இருக்கு. கிராமத்துக்கு 50 பேர் வரலாம்ல. அவங்க எந்த அரசியல் கட்சியில் வேணாலும் பயணிக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு இழப்பு. இந்த சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இழப்பு. அந்த இழப்பில் நீங்கள் என்ன அரசியல் கட்சியில் பயணித்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல 38 கிராமத்துலேருந்து ஒரு 50 பேர் வர முடியாதா? இதெல்லாம் எல்லா கிராமத்துலையும் பேசிய ஊர் தலைவர் நம்பர் எடுத்து கொடுங்க, நான் பேசுகிறேன். காலையில் வர சொல்லுங்கள், இல்லாட்டா சாயந்தரம் கூட வர சொல்லுங்கள். இப்போ இந்த வந்து ஒயின் ஷாப்பு திறந்ததுனால தான் இந்த பிரச்சனை இருக்குன்றீங்களே. இந்த ஒயின் ஷாப்பை நம்ம எந்த மாதிரி இதை எதிர்கொண்டு இது பண்ண போகிறோம்? நம்ம இல்லை, நீங்கள் எடுங்க. பெரும்பான்மையான மது கடைகள் எந்த இடத்துல வச்சுருக்காங்கங்கிற ஒரு லிஸ்ட்டை எடுங்க. அது எந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதியான இடமோ அதில் வைங்க. சமுதாயம் வாழ்கிற முக்கியமான இடத்துலலாம் வச்சிங்கன்னா அவங்க உழைக்கிறது கடைக்கு போகுது. அவங்க அந்த மது போதையில் செய்கிற தவறுனால இன்னைக்கு வர விளைவு இது. இது வந்து கள்ள மார்க்கெட்டில், அதாவது சட்டவிரோதமாக மது விற்றது அந்த பகுதி மக்கள் இளைஞர் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. ஆனால் காவல்துறை தடுக்கலாம். இத்தனை பெண்கள் இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த மதுக்கடையை எடுக்கிறதுக்கான வழி ஏதாவது ஒரு திட்டம் ஏதாவது வைக்கலாம்ல? இதை கண்டிப்பாக கோரிக்கையில் அதே ஒரு முதல் கோரிக்கையாக வைங்க. அந்த
நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நம்ம இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுங்கிற உறுதி வந்து என் சமுதாயம் எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும். வந்து அது நம்ம கோரிக்கையில் இதுவும் ஒரு கோரிக்கையாக இருக்கணும். என் சமுதாயம் வாழ்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் மதுக்கடையை வைக்கிறீங்க, அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அதுக்கு என் சகோதரரே நாங்கள் இழக்கிறோம். அப்படிங்கும் போது நம்மளோட கோரிக்கையில் இதுவும் ஒரு நாளைக்கு எந்த வீட்லையும் இந்த பாதிப்பு நடக்கக்கூடாது. காலையில 3 மணிக்கு அதுதான் குடிக்கிறாங்க. 5 மணிக்கு 3 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. 5 மணில அந்த தலைமுறை தானே அந்த மாதிரி சில காரியங்களில் ஈடுபடுறாங்க. நல்ல ஒரு சமுதாயத்துக்கு நல்லா அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது. நீங்களாம் தான் அரசியல் பண்ணணும், நீங்களாம் தான் நல்ல படிப்புல நல்ல பதவிக்கு போகணும்.